இந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு கட்சியாகட்டும், அவங்கள எதிர்த்து பேசின ஒரு கட்சியாகட்டும், ரெண்டு பேருமே ஒருத்தவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியுதப்பா. சார், வெக்கமான சூடு சொரணை இருந்தா சோத்தான் திங்கிறீன்னா நீ இவிஎம் மிஷினை தூக்கி போட்டு சாதாரண எளிமையான வாக்குச்சீட்டுல நடத்து. எதுக்கு மெஷினு? யாருக்கு வேணும் மெஷினு? 6.5 லட்சம் 6.5 லட்சம் 1 2 இல்லை. இங்க பார், 6.5 லட்சம் மெஷினு ரிப்பேரா போச்சான். ஏன்னா அத்தனை பிரித்து செட் பண்ணி குத்துறத குத்தி கேட்குறத கேட்குற மாதிரி பண்ணிட்டு பண்ணுறதுக்கு தான். எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா? எல்லாம் பேசாதீங்கன்னாங்க. அந்த மிஷினை எங்கே பதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியுதா? எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியுதா? 20 லட்சம் மிஷின் அச்சடித்து வச்சுருக்கான், வெளியில் இருக்குங்கிறான். இந்த ஊடகங்கள் என்ன கேள்வி கேட்குறவங்க மாதிரி நிற்க வச்சு நாளைக்கு வராரு கேளுங்களேன். கையை ஆட்டிக்கிட்டு வராருல்ல, சொல்லுங்க. குடும்ப தலைவிகளுக்கான 1000 ரூபாய் வந்துட்டு பிச்சை போடுறதா விமர்சிச்சிருக்காங்க. கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று இல்லையா? அவங்க பிச்சை காசுன்னு சொல்லியிருக்காங்களா? தவறு. அப்படிலாம் சிரமப்படுத்தி பேசக்கூடாது தான். ஆனால் 1000 ரூபாய் 6000 ரூபாய் 500 ரூபாய் இது கொடுக்குறாங்க. அதை பாராட்டலான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் 45,000 கோடியா 45,000மா மாதம் வட்டி கட்டுறாங்க. அதுதான் ரொம்பவும் ஜீரணிக்க முடியாததாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இந்திய ஜனநாயக புலிகளின் கொள்கை இந்த அயல் நாட்டு அந்நிய முதலீடு எல்லாத்தையும் தூக்கிடணும். இரும்பு கோட்டை மாதிரி ரிஷப் புரட்சியிலான மாதிரி எல்லாத்தையும் மூடிட்டு இங்கே உற்பத்தியை பெருக்கணும், இங்கே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இவங்க சம்பாரித்து வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரியாதது அல்ல. அவங்களுக்கு பிச்சைன்னு சொன்னது குஷ்பு பிராட்டியார் செய்தது தவறு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு கொடுக்குறவன் கொடுக்குறான், வாங்குறாங்க. இந்த நீ கொடு, 10,000 கொடு, 15 லட்சம் கொடுக்க சொன்ன மாதிரி கொடுங்க. ஐயா, 95% பேர் குஜராத்திகள் தான் கடன் வாங்கிட்டு காணா போயிடுறாங்க, ஓடி போயிடுறாங்க. பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட் பேங்க் வங்கி தலைவர் சொல்கிறார். ரகுராம் ராஜன் சரித்திரம் விடுறார். மோடி அவர்களே, நீங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கூட்டி பெருக்கிட்டு இருக்கீங்கள, அப்போவே இந்தியா பாகிஸ்தானை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து அதில் இந்தியா ஜெயிச்சிருக்கு. நீங்கள் அப்போ பிறக்கவே இல்லை. இது போன்று அடுக்கிக்கிட்டே வர்ற ரகுராம் ராஜன் சாதாரண ஆள் இல்லை. நீங்கள் தான் 9 வருஷத்தில் ஏதோ சாதனை பண்ணுற மாதிரி பேசிக்கிறீங்களே. ஆதலினால் நான் இன்று சபதமேற்கிறேன், பாஜக இங்கு கால் ஒன்றை விடமாட்டேன். இன்றிலிருந்து என்னுடைய ஆயுதத்தை கையில் தூக்குவேன். சமநோக்கு, சமூக நல்லிணக்கம், இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். என்ன சொல்ல பாண்டியன்? பார்த்துக்கலாம். இந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு கட்சியாகட்டும், அவங்கள எதிர்த்து பேசின ஒரு கட்சியாகட்டும், ரெண்டு பேருமே ஒருத்தவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. இன்னொரு போய் கட்சியை இணைச்சிட்டாங்க. நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியுதப்பா. கிளிய வளர்த்தி கிணத்துல பாலும் கிணத்துல தள்ளிட்டே நாட்டாம அப்படிங்கிறியா? சரத்குமார் அவர்கள் ஒரு நடிகர், எனக்கு மூத்தவர். ஆமாம். அப்புறம் நடுராத்திரியில் ஏன் பொண்டாட்டி எழுப்பி கேட்கலாம் சொல்லக்கூடாது, அது அவங்க பிரச்சனைப்பா. இப்போ நீங்கள் கேட்க வந்தது கேளுங்க. கொஞ்ச நேரம் சிரிக்கலான்னு சிரித்தேன். நாளைக்கு ஏன் கட்சின்னு சொல்லுவீங்க? ஆமாம். அப்பா, அதுக்கு நான் ஆரம்பிக்காமே அழைச்சிட்டு போயிடுவேன். என்ன ஏதோ இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். 10 பேர் பாருங்க, எனக்கு பின்னாடி வர்றாங்க, குளிச்சு வந்துருச்சு. அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அதெல்லாம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.